ஆஸ்ட்ரோ டிவைன் நேயருக்கு வணக்கம். இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு 12 ராசிக்குள்ள இருக்க ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, சப்போஸ் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எப்படி அதை சரியாக்க முடியும், இல்லை ரொம்ப சரியா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை விட சரியா அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல மிக முக்கியமாக இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரா மேடம், ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வணக்கம் மேடம், வெல்கம் டு ஆஸ்ட்ரோ டிவைன். இன்னைக்கு இந்த 12 ராசிகளில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்க என்னென்னலாம் பண்ணுன்றதை டீட்டெயிலாக எங்கள் நேயர்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ 12 ராசிகள் தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதம் ஸ்பெஷல். ஸோ இந்த மார்கழி மாத ஸ்பெஷல் ரொம்ப நான் இங்கே கொடுத்தது இல்லை, மோஸ்ட்லி நான் கொடுத்தது இல்லை, ஏதோ எப்போவோ ஒன்று கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் மேடம்? அதுக்கு காரணம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்தை நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா இங்கிலீஷ் மாதமே அப்படியே பேஸ் பண்ணி போகிறதால. பட் நம்ம ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் வியூவர்ஸ்க்கு புதுசாக ஏதாவது பண்ணலாம், ஆமாம் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு மார்கழி மாத பலன்கள் அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த மார்கழி மாத பலன்களில் ஒரு ராசிக்கும் அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா அவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ மார்கழி மாதம்னாலே ஒரு தெய்வீகம் சார்ந்த மாதமாக தான் எல்லாருமே பார்ப்போம். நிறைய பஜனைலாம் பாடிட்டு ஆமாம் பக்திமயமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் இந்த மாதத்தில் இந்த டிவைன், இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதலை நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஸ்பெஷல் மெசேஜாக இது கூடவே சேர்த்து நம்ம ஒரு ராசிக்குமே தனித்தனியாக பார்க்க போகிறோம். மேடம், விருச்சக ராசி இந்த மார்கழி மாதத்தில் அவங்களுடைய தொழில் வேலை எப்படி மேடம் இருக்கும்? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு இன்னர் பவர் ஸ்ட்ரென்த்தை வெளிக்கொண்டு வர விதமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு கூட யாராவது கொலாபரேஷன் வருவாங்க, நான் உங்களோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நான் உங்களோட சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு, பார்ட்னர்ஷிப். அதாவது ஒர்க்கிங், அதாவது என்னதான் ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் இருந்தாலும் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் இல்லைன்னா அது ஏதோ ஒரு லோன்லியை கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இவங்களுக்கு ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும், நம்மளே எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், வேலை சார்ந்தோ தொழில் சார்ந்தோ ஒரு கூட்டு முயற்சி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் அண்ட் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும். வேலை தொழில் சார்ந்த விஷயம் நம்மளால் முடியாதது ஒன்றும் இல்லை, இவங்களே நம்ம கூட வந்துட்டாங்க, அப்போ நம்ம என்ன வேணால் இறங்கி சாதிக்கலாம், அந்த ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை பலம் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல. அடுத்து இவங்களுடைய பொருளாதாரம் மற்றும் பண வரவு எப்படி மேடம் இருக்கும்? ஸோ விருச்சிக ராசி இந்த மார்கழி மாதம் இவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பத்திக்கிட்டு எரியுது மேடம், ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது, டேர்னிங் பாயிண்ட் இருக்குது இந்த மாதம். ஸோ இது இந்த பத்திக்கிட்டு எரியுதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போது தீயுக்கே 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அது ஒரு விளக்கில் எரியும் போது அது ஒரு தீபமாக கன்சிடர் ஆகும், அது டிவைனாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இதே கொழுந்து விட்டு எரியும் போது அதை பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் தோணும், பயமாக இருக்கும், எல்லாத்தையும் அழிச்சிடும். அதுதான். ஸோ அப்போது இவங்களுக்கு இந்த பணம் பொருளாதாரம் சூழல் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எல்லாமே அவ்வளோதான் வாஷ் அவுட் ஆக போகுது அப்படின்ற ஒரு நிலையில் போயிட்டே இருந்திருக்கோம், போக போகுதுன்ற மாதிரி ஒரு நிலைக்கு போயிருப்பாங்க. பட் அங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்து, ஏன்னா இவங்களுக்கு ஒரு தெய்வீகம் சப்போர்ட் கிடைக்கும், ஒரு தெய்வம் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த டேர்னிங் பாயிண்ட் நடந்து இதெல்லாம் இழந்திருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இழக்க போகுதுனாலும் பரவாயில்ல, அதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை மீட்டு எடுத்து கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூ பிகினிங் அவங்களுக்கு கிடைக்கும். பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு ஹோப், நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. அண்ட் இந்த ராசிக்காரர்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இந்த துரோகங்கள் ஏமாற்றங்கள் அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு நிறையா நம்பிக்கை கிடைக்கும். இனி நம்ம யாரை நம்பக்கூடாது, நம்ம நம்மளை நம்பி நம்ம லைஃப்பை லீட் பண்ண பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹோப். அந்த மிகப்பெரிய துரோகத்துலேருந்து வெளியே வருவாங்க, அவங்க பார்ட்னர் செஞ்ச துரோகத்துலேருந்து வெளியே வருவாங்க. இப்போ இது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்ற போது அவங்க பார்ட்னர் மேலே ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கை வைக்கக்கூடாது, வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கரெக்டாக தெரியப்படுத்திடும். ஸோ இது நெகட்டிவாக இருக்குன்னு பயப்பட வேணாம், முன்னாடியே அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வர்றது நல்லது.
அப்போ இவங்க இதில் இவங்க வந்து மேற்கொண்டு ப்ரிகாஷனாக இருக்கணும், அவேராக இருக்கணும் அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதம் அவங்களுக்கு இருக்க போகுது. ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் மேடம். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த மார்கழி மாதம் டிவைன் தரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, எதிர்த்து போராடணும் அப்படின்றாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நேர்மை, எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, இது ரெண்டுமே இருந்தால் என் வாழ்க்கையில் நான் தான் ராஜா அப்படின்ற ஒரு அந்த கம்பீரம், ஒரு தெளிவு, அது எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இவங்க இந்த 2 விஷயத்த மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும் இனிமேல் வாழ்க்கையில். போராட்ட குணம் அண்ட் நேர்மை. எந்த இடமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், நேர்மையாக ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, ஒரு பஞ்சாயத்துக்கு ஏதாவது கூப்பிட்றாங்க அப்படின்னா கூட அங்கே யார் மேலே தப்பு இருக்கோ, யார் மேலே வந்து நல்லது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான தீர்ப்பு கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த நேர்மை ரொம்ப ரொம்ப அவசியம். மனசில் பட்டதை ஹானஸ்ட்டாக சொல்லிட்டு போயிடுறது. இந்த நேர்மையும் அந்த போராட்ட குணம், யார் எந்த சைட்லேருந்து எதை எனக்கு பண்ணாலும் விதைச்சாலும் நான் வந்து போராட ரெடி, நான் அதெல்லாம் டிஃபீட் பண்ண ரெடி, இந்த போராட்ட குணம் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அவங்களுடைய அந்த சிம்மாசனத்தை யாராலும் பிடுங்க முடியாது. ஸோ அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒரு கிங்குன்றதை கண்டிப்பாக அவங்களால உணர்த்த முடியும். ஸோ இது அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு டிவைன் கைடன்ஸாக இருக்குது. ஆனால் இந்த ராசியை பற்றி பார்த்தோம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மிக முக்கியமாக என்னென்னா, நீங்கள் ஒரு ராசியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்லேயும் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணணும், அவங்க என்னென்னலாம் பண்ணணும், பண்ண வேண்டாம், அண்ட் அதை தாண்டி வெறும் அந்த ராசிக்காரர்களால் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுற்றி இருக்கவங்களாலையும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கண்டிப்பாக பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம். கண்டிப்பாக, நிச்சயமாக ஐ ஓப்பனிங்ன்ற போது அப்போது அடுத்து என்ன வரும்னா அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸே, இப்போது டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லை, அது ஒரு கைடன்ஸ் சார்ந்த விஷயம். இப்போ அந்த கைடன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது சில விஷயங்கள் நெகட்டிவாக வந்தது கூட அவங்க அதை தாண்டி கடந்து வந்துடலாம். இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான், அது வந்து பெருசாக நெகட்டிவாக இருந்தால் கூட பயப்பட வேண்டாம். ஸோ இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நல்ல விதமாக முடியும். அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நம்ம ஒன்று சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தேங்க்ஸ் டு டிவைன், நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் அண்ட் நியூ இயர்க்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டிவைன் கிட்ட சமர்ப்பிக்கிற விதமாக நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அதை நம்புங்க. மேடம், இந்த தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்றதுல என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இலையில் ஏதாவது எழுதி அதை வந்து தீபத்தில் காட்டணும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதை எப்படி பண்ணலாம் மேடம்? கமெண்ட் பண்ணாலே போதும். நான் எப்போவுமே வியூவர்ஸ்க்கு சொல்கிறது, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் அந்த டைப் பண்ணுற நேரம் அந்த மைண்ட் அந்த ஒரு செகண்ட் அதில் உட்காரும். ஏன்னா நம்ம இப்போ தான் அவங்க ராசியை பற்றி பேசி இருக்கீங்க, அவங்க அதுக்குள்ளேயே இருப்பாங்க. அதோட அந்த மைண்ட் தாட்டோட அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஓவரால் அவங்க லைஃப்பை மாற்றும். கண்டிப்பாக இதை டைப் பண்ணிவிட்டு ப்ரெடிக்ஷனில் என்ன வந்திருந்தாலும் இதை டைப் பண்ணிவிட்டு அவங்களோட வேண்டுதல்கள், விஷஸ், விருப்பங்களை அதில் பதிவிடும் போது கண்டிப்பாக ஒரு மன திருப்தி ஏற்படும். அந்த மன திருப்தி அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றும். இதுதான் வந்து கான்செப்ட். கண்டிப்பாக மேடம், உங்களை நேரில் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தது. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ராசி பலன் யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருக்குமே அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை தந்திருக்கும்ன்றதை நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மேடம். நன்றி.